கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Deuteronomy 1:30. The Lord your God who is going before you will fight for you as he did for you in Egypt before your very eyes என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே செல்ல முடியாது என்று சென்ற 12 பேரிலே 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு மடிவடைந்து போனதான இஸ்ரவேலருக்கு முன்பதாக மோசே சொல்லுகிற வார்த்தைகளைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் உங்களுக்கு முன்னாக செல்லுகிற ஆண்டவர், உங்களுடைய தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் யுத்தம் செய்கிறவருமாய் இருக்கிறார். எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. வனாந்தரத்திலே நீங்கள் நடந்து வந்த வழிகளிலே எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்து வந்ததையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. ஆகவே அவர் தொடர்ந்து உங்களுக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறதுனாலே சகல காரியங்களிலும் இருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார். அவரே யுத்தம் பண்ணுவார். கானானை நிச்சயமாக நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்கின்ற இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் யுத்தம் செய்கிறவர், அதிலும் மாறாதவர், வாக்கும் மாறாதவர் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.